இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ சமூக ஊடகங்களில் ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களே உங்களோட குழந்தைகளை கண்காணியுங்கள், பாதுகாருங்கள் அப்படின்னு சொல்லி யார் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் பொறுப்புள்ள மனிதர்களும் விஐபிக்களும் இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ +2 தேர்வு, 10th தேர்வு, அடுத்து நீட்டு தேர்வுலாம் வருதே, மாணவர்கள் அதில் தோல்வி அடைஞ்சு மனம் உடைஞ்சு ஏதாவது தவறான முடிவுக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக இவங்க பெற்றோர்களை முன்னெச்சரிக்கையாக அவர்களை கண்காணியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட்டில் விஜய் கட்சியை சேர்ந்த ரசிகர்கள் மனம் உடைஞ்சு போய் ஏதாவது பண்ணிக்குவாங்க. ஏன்னா விஜய் தோத்துட்டா மனம் உடைஞ்சு போய் ஏதாவது பண்ணிக்குவாங்க. அதனால் பெற்றோர்களை பாதுகாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. யாரை பாதுகாக்க சொல்கிறாங்க? ஒரு படித்த இளைஞன் அவன் பரீட்சையில் தோற்று போயிட்டான், இல்லை மார்க்கு கம்மியாக வாங்கிட்டான், அவன் ஒரு தவறான முடிவுக்கு போயிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் பெற்றோர்களை பாதுகாக்க சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம், சமுதாயத்தில் பொறுப்புள்ள ஒரு விஷயம். ஆனால் அந்த கட்சி தலைவன் ஜெயிக்கலைங்கிறதுக்காக ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான், அவனை பாதுகாருங்கன்னா இது எவ்வளோ ஒரு ஒரு கேலிக்கூத்தாக இல்லை சொல்லுங்கள்? எல்லா இடங்களையுமே வெற்றி தோல்வி சகஜமான ஒன்று விஷயம். ஆனால் இதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் பொறுப்பு. ஏன்னா ஆரம்பத்து முதற்கொண்டே தன் ரசிகர்களை குழந்தைகளை அதாவது சினிமாவில் குழந்தைகளையும் பெண்களையும் கவர்ற மாதிரி நடித்து மயக்கி இப்போ அதே ஃபார்முலாவை அரசியலுக்கு கொண்டாந்துடுறாரு. குழந்தைங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அவர். அதாவது நான் உங்களுக்கு அங்கிள் அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள்லாம் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, மாமா சித்தப்பா எல்லார்ட்டையும் காதை கொண்டு விசில ஊதுங்க, அங்கிள் விஜய் மாமாவை ஜெயிக்க வைங்க அப்படின்னு அடம் பிடிங்க, மிரட்டுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அப்படி பாய்சன் ஏற்றுற மாதிரி ஏற்றி சொல்லி வச்சுருக்காரு. அப்போது இந்த குழந்தைகள் தவறான முடிவுக்கு போகுது அப்படின்னா அதற்கு காரணம் ஃபஸ்ட்டு விஜய் தான். அப்போ விஜய் மேலே தான் ஃபஸ்ட்டு கேஸ் போடணும். அடுத்ததாக இந்த குழந்தைகளை வளர்க்க தெரியாமல் வளர்த்தாங்கள்ல பெற்றோர்கள், அவர்களும் இதற்கு ஒரு முக்கிய காரணம். ஏன்னா எவனோ ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு தான் குழந்தைய பலியாடாக்குறாங்கன்னா அப்போ இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பெற்றோர்களாக இருப்பாங்க. பொதுநல சிந்தனைவாதிகளே, இவர்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு உங்களோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இவர்களுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு இவர்களை கண்காணியுங்கள் அப்படின்னு சொல்கிறது அது மிகவும் கேலிக்கூத்தாக இருக்குது. ஏன்னா இவர்களால் எந்த நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா ஒரு நடிகன் பின்னாடி போகிறாங்க, அவனுக்காக சாகுறாங்கன்னா அவங்கனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை விளையிற போகுது சொல்லுங்கள்? அப்போ இதுக்கு முதல் காரணம் பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லை. அந்த பெற்றோர்கள் ஒழுங்காக வளர்த்துருந்தா அந்த குழந்தைகள் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் விஜய் ஜெயிக்கலைன்னா என் புருஷனை கொண்டுவிடுவேன், எங்கள் அம்மா அப்பாவை கொண்டுவிடுவேன், என் குழந்தைகளை கொண்டுவிடுவேன், நான் தற்கொலை பண்ணிக்குவேன், இந்த மாதிரி நிறைய பெண்களும் ஆண்களும் பேசிட்டு திரிகிறாங்க. இது இதுவரைக்கும் உலகத்திலே எங்கேயும் கேள்விப்படாத ஒரு கலாச்சாரமாக இருக்குது. அப்போ இதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜய் கட்சியில் இருக்கிறவங்க அதிகப்படியாக சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுற இவங்க இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் போட்டு தன்னை பிரபலமாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் கூட இருக்கலாம். அதனால் இவங்களுக்காகலாம் கவலைப்பட்டுக்கிட்டு நீங்கள் பேசுகிறது சரியில்லாத ஒரு விஷயமா இருக்குது. படித்த இளைஞர்களுக்கு, வாழ்க்கையில் முன்னேற துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். அவர்களுடைய அப்பா அம்மாக்கள் அறிவுரை கூறுங்கள். அந்த குழந்தைகளை பாதுகாக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசியுங்கள். அதை விட்டு இந்த மாதிரி தற்கூறிகளுக்காக கவலைப்பட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் பேசுகிறது உங்கள் தகுதிக்கு அது உகந்ததாக இல்லை. தன்னுடைய பெற்றோர்களை பற்றியோ அல்லது கணவனை பற்றியோ அல்லது குழந்தைகளை பற்றியோ கவலைப்படாமல் ஒரு நடிகனுக்காக நான் சாக போகிறேன் அப்படிங்கிற இந்த கேடுகட்ட ஜென்மங்களை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும்? நல்லா யோசிங்க. நடிகன் அரசியல் வரக்கூடாதுலாம் இல்லை, வரலாம். ஒரு பொது மீட்டிங், அதில் விஜய்கிட்ட ஒரு பையன் கேட்குறான், எங்ககிட்ட நல்ல கதை இருக்குது, ஒரு புது டைரக்டரு, நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கான விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி ஒத்துக்க முடியும்? டைரக்டர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு அனுபவம் வேணும், திறமை வேணும், அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை செய்ய முடியும், புதுசாக வரவங்ககிட்ட அதெல்லாம் செஞ்சிட முடியாது அப்படின்றாரு. அப்போ ஒரு நடிகன் நடிப்பதற்கே ஒரு டைரக்டருக்கு அனுபவம் வேணும்னா ஒரு நாட்டை ஆள்வதற்கு அந்த மனிதனுக்கு எவ்வளவு அனுபவம் வேணும்? ஆனால் அந்த எந்த இதுவும் இல்லை. இத்தனை வருஷமாக ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம்னு போட்டு முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் நான் மக்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன், நான் உடனே முதலமைச்சராக போகிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கேலி கூத்தாக இருக்குது. ஏன் நீ பதவிக்கு தான் உதவி செய்யணுமா? மக்களுக்கு பதவியில் வராமலே உதவி செய்யலாமே. எத்தனையோ பேர் செஞ்சுருக்காங்களே. எம்ஜிஆர்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே உதவி பண்ணியிருக்காங்க. கட்சியில் இருந்திருக்காரு, கட்சினா என்னென்னு பார்த்துருக்காரு, பதவினா என்னென்னு பார்த்துருக்காரு. ஆனால் அந்த எந்த பொறுப்பும் கிடையாது. நான் உடனே முதலமைச்சர் ஆகணும். சரிப்பா,
உன்னை சுற்றி உள்ளவங்களாம் யார்? யாருமே நல்ல அறிவாளிகள் கிடையாது, ஒழுக்கமானவர்கள் கிடையாது. இவர்களை வச்சு நீ எப்படி ஆட்சி பண்ண போற? ஆனால் இந்த தக்கூரிகளோ, இந்த தக்கூரிகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களோ இதை பற்றி கொஞ்சமாவது சிந்திச்சிருப்பாங்களா? கொஞ்சம் கூட சிந்திக்கல. அப்போ இந்த குழந்தைகள் வீணாக போகிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் காரணம். ஆகவே மக்களே சிந்தியுங்கள், குழந்தைகளை நல்லா வளர்க்குறதுக்காக கற்றுக்கொள்ளுங்கள். நடிகனை நடிகனாக மட்டும் பாருங்கள். அதனால் இதை பற்றி கவலைப்படுறத விட அடுத்து நாட்டுக்கு என்ன செய்யலாங்கிறத சிந்தியுங்கள். நன்றி.